பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நேரத்தில் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் பாருங்கள். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்பாலே போ சாத்தானே. இயேசு சொல்றார், அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஆண்டவருக்கு நன்றி, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, பிசாசை பார்த்து சொல்றார். பிசாசு என்ன சொல்றான் அப்படின்னா, பிசாசு ஒரு மலை மேல கொண்டு போய் உலக ராஜ்யங்களை எல்லாம் இயேசுநாதருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமா விழுந்து என்னை பணிஞ்சுக்கிட்டியனா இதெல்லாம் உனக்கு நான் கொடுக்குறேன், இந்த உலக ராஜ்யங்களை எல்லாம் உனக்கு நான் கொடுக்குறேன், இதெல்லாம் உனக்கு வேணும்னா நீ சாஷ்டாங்கமா விழுந்து என்னை பணிஞ்சுக்கோ அப்படிங்கிறான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே அப்படிங்கிறார். இயேசுவின் நாமத்துல நான் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர் சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே. ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தை, உலக காரியங்களை, அழிஞ்சு போற காரியங்களை உங்க கண்ணுக்கு முன்னால காட்டி, இதெல்லாம் உனக்கு வேணும், இதெல்லாம் வேணும், அப்படி இரு, இப்படி இரு, நீ அதை சம்பாதி, இதை சம்பாதி, அதை வச்சுக்கோ, இதை வச்சுக்கோ, அந்த காரு வாங்கிக்கோ, இந்த காரு வாங்கிக்கோ, அப்படியெல்லாம் நம்ம காதுகளில் சத்தம் கேட்கும் பொழுது நாம் சில நேரங்களில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா உலக மகிமை பரலோக மகிமையோடு ஒப்பிடக்கூடியதல்ல. சில நேரம் உலக மகிமையினால பரலோக மகிமையை மறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆகவே உலக மகிமை ரொம்ப வேணும்னு நம்ம ஆசைப்பட்டுறக்கூடாது. ஆண்டவர் நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறார், அதுக்கு நன்றி. உலகத்துக்கு பின்னால ரொம்ப போயிடக்கூடாது. அப்ப நம்ம சொல்லணும், அந்த மாதிரி நேரங்கள்ல அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், உன் தேவனாகிய கர்த்தரை பணிஞ்சுக்கோ, அவரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. உன் தேவனாகிய கர்த்தரை பணிஞ்சுக்க. பிரதர், சிஸ்டர், கர்த்தரை பணிஞ்சுக்குங்க, கர்த்தரை ஆராதிங்க, கர்த்தர்ட்ட ஜெபியுங்க, கர்த்தரை பிடிச்சிக்குங்க, கர்த்தர் பிரசன்னத்தை வாஞ்சியுங்க, கர்த்தர் சமூகத்துல ஆசையா இருங்க, கர்த்தர் பிரசன்னத்துல வாஞ்சையா இருங்க, கர்த்தருடைய சமூகத்துல உங்களை அர்ப்பணியுங்க. கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. அவர் ஒருவருக்கே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் ஒருவருக்கே? கர்த்தர் ஒருவருக்கே. சொல்லுங்க, ஆராதனை கர்த்தர் ஒருவருக்கே, என் அன்பு கர்த்தர் ஒருவருக்கு, என்னுடைய பலன் கர்த்தர் ஒருவருக்கு, என்னுடைய சுகம் கர்த்தர் ஒருவருக்கு, என்னுடைய பேச்சு கர்த்தர் ஒருவருக்கு, என்னுடைய மூச்சு கர்த்தர் ஒருவருக்கு, என் வாழ்க்கை கர்த்தர் ஒருவருக்கு, என் குடும்பம் கர்த்தர் ஒருவருக்கு, பிள்ளைங்கள்லாம் கர்த்தர் ஒருவருக்கு, என் செல்வம் கர்த்தர் ஒருவருக்கு, என்னுடைய ஆசீர்வாதம் எல்லாம் கர்த்தர் ஒருவருக்கு சொல்றார். கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. அவருக்கு தான் ஆராதனை. ஆராதனை வேற யாருக்கு கிடையாது. அந்த உலகத்துல எதையும் ஆராதிக்க மாட்டேன், யாரையும் ஆராதிக்க மாட்டேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தரை மட்டும்தான் ஆராதிப்பேன். என் உயிருள்ள நாள் மட்டும் ஆண்டவருக்குத்தான் என்னுடைய ஆராதனை. என்னுடைய வாழ்க்கையில் விக்கிரகங்களையோ, பணத்தையோ, பொருளையோ, மனிதர்களையோ, செல்வத்தையோ, என்னுடைய அழகையோ, அந்தஸ்தையோ, ஜாதியையோ, ஊரையோ எதையும் நான் ஆராதிக்க மாட்டேன். இயேசுவை மட்டும் நான் ஆராதிப்பேன். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா? ஜெபம் பண்ணலாமா? நல்ல ஆண்டவரே, அருமையான நேரத்துக்காக, வேலைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒருவருக்கே எங்கள் ஆராதனை. நேரத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எங்கள் ஆராதனை உமக்கு மட்டும்தான். கர்த்தர் ஒருவருக்கே எங்கள் ஆராதனை. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்திலே
எவ்வளவோ காரியங்கள் எங்களை ஈர்க்கலாம். ஆனால் அப்பாலே போ சாத்தானே என்று அதை விரட்டுகிற கிருபை எங்களுக்கு தாரும். கர்த்தரை பணிந்து கொண்டு ஒருவருக்கே ஆராதனை செய்கிற சிறந்த குணத்தை எங்களுக்கு தந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு மகிமை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென்.